ஜெகநாதர்னா யாரு? உலக புகழ்பெற்ற திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ஏன் இந்த திருவிழாவை எல்லாரும் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க? இந்த ரத யாத்திரை அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, உங்களை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜெகநாதர் பக்தர்களை பார்க்கறதுக்காக வராரு. ஜாதி மதம் வேறுபாடெல்லாம் இல்லாத ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கான வீடியோ தான் இது. உலக புகழ்பெற்ற ஒரு திருவிழாவை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். என்ன திருவிழா? ஏன் இந்த திருவிழாவை எல்லாரும் இவ்வளோ சிறப்பாக கொண்டாடுறாங்க? இதுக்கான பின்னணி காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஜெகநாதர்னா யாரு? ஜெகநாதர் அப்படிங்கிறவர் உலகத்திற்கே நாதன். அதாவது மகாவிஷ்ணுவோட அவதாரத்தில் கிருஷ்ணர் இருக்கார் இல்லையா, அந்த அவதாரமாக தான் மக்கள் நினச்சி வழிபடுறாங்க. அங்கே யார் யார் இருப்பா அந்த கோவில் அப்படின்னா, ஜெகநாதர், அவரோட அண்ணனான பலபத்ரர், அவங்களோட தங்கச்சியான சுபத்திரை, இவங்க 3 பேரும் சேர்ந்து அருள்பாலிக்கிறாங்க. பூரி ஜெகநாதர், ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதரோட ரத யாத்திரையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரத யாத்திரை அப்படின்னா என்னன்றது உங்களுக்கு தெரியுமா? பூரி ஜெகநாதர்னா யாரு? இவ்வளோ சிறப்பு அவருக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமா? பொதுவாக நம்ம தான் பக்தர்களாகிய நம்ம தான் கோவிலுக்கு போய் சாமியை பார்க்க போவோம். ஆனால் அந்த கடவுளே உங்களை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஜெகநாதர் பக்தர்களை பார்க்கறதுக்காக வராரு. ஸோ அப்படி வரும்போது அவர் மட்டும் தனியாக வரல, அவர் கூட அவங்களோட சகோதரன் சகோதரி 3 பேரையுமே கூப்பிட்டுட்டு தான் வராரு. அவங்க சகோதரர் பேர் பலபத்ரர், அவங்க சகோதரி பேரு சுபத்திரை. ஜெகநாதரோட அண்ணனையும் தங்கச்சியும் கூப்பிட்டுட்டு அந்த ரதத்துல வராரு. எதுக்காக அப்படின்னா, நம்ம போய் கடவுளை பார்க்குறோம், எப்பயுமே நம்ம தான் போய் கடவுளை பார்க்குறோம். ஸோ கடவுள் நமக்கு அருள் பாலிக்கிறாரு, அந்த ஒரு கான்செப்டை உணர்த்ததுக்காக தான் கடவுள் ரதத்துல ரத யாத்திரை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அங்கே கொண்டாடுறாங்க. ரத யாத்திரை ஏன் இந்த ரத யாத்திரையை நம்ம தரிசிக்கணும் அப்படின்னா, ரத யாத்திரையை தரிசிப்பது ஒரு மிகப்பெரிய புண்ணியமான செயல்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்புகிறாங்க. சரி, இதுக்கான காரணம் இருக்கும் இல்லையா? ஏன் நம்ம இந்த ரத யாத்திரையில் கலந்துக்கணும், எதுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ முறை நம்ம கடவுளை தரிசிக்கவோ நினைக்கவோ நம்ம மறந்துருப்போம். ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நீங்கள் என்னை நினைக்கலனாலும் பரவாயில்ல, உங்களை பார்க்க நான் வரேன் அப்படிங்கிற அந்த நோக்கத்தோட அந்த ரத யாத்திரையில் மக்களாகிய நமக்கு அருள் பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இந்த ரத யாத்திரை யார் யாருக்கு இருக்கு? பூரி ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்திரை 3 பேருக்குமே தனித்தனியான ரதங்கள் இருக்கு. ஜெகநாதரோட ரதத்தோட பேரு நந்திகோஷா அப்படிங்கிற பேரு, பலபத்ரரோட ரதம் பேரு தாலத்வஜா அப்படிங்கிற அந்த பேரு, சுபத்ரையோட ரதம் பேரு தர்பதலனா அப்படிங்கிற 3 பேருக்குமே ஒவ்வொரு ரதத்துக்கு பேர் இருக்கு. இது ஒரு வருஷத்துக்கு அந்த புதிய ரதத்தை தான் பயன்படுத்துவாங்க, பழைய ரதத்தை பயன்படுத்துறது இல்லை. இங்க இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரியமா இருக்கக்கூடிய மன்னர் ரத யாத்திரையோட முன்பகுதியை தங்க துடப்பத்தால சுத்தம் செய்வார். இது எதை உணர்த்துது அப்படின்னா, அனைவரும் கடவுள் முன்னாடி மக்கள் எல்லாரும் சமம், மன்னர் கூட இறைவனோட சேவகன் அப்படிங்கிற அந்த பொருளை உணர்த்ததுக்காக தான் இந்த ரத யாத்திரை நடக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த ரத யாத்திரை அப்படிங்கிறது, ரதம் அப்படின்னா வெறும் மரத்தாலான பொருள் மட்டும் கிடையாது. ரதம் அப்படின்னா நம்மளோட உடலே ஒரு ரதம், நம்ம மனசே ஒரு கயிறு. நம்ம எப்படி அந்த இறைவனை நோக்கி கயிறு போட்டு அந்த நம்ம ரதத்தை கயிறு போட்டு இழுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இறைவனோட அருள் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சரியான பாதையில் இழுத்துட்டு போகணும், ஒரு சரியான பாதையில் நாமும் போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விழா ரொம்ப பிரம்மாண்டமாக ஒடிசா மாநிலத்தில் கொண்டாடப்படுறாங்க. இந்த ரத யாத்திரையில் கலந்துக்கிட்டால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? நம்மளோட ஃபஸ்ட்டு நம்மளோட பாவங்கள் குறையணும். யார் யாரெல்லாம் நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன், தெரிஞ்சு பாவம் பண்ணியிருப்போம், தெரியாமல் பாவம் பண்ணியிருப்போம், என்னோட பாவத்தெல்லாம் போக்குறது நான் எங்கே போய் போக்குறது, நான் எங்கே போய் இந்த பாவத்தை
அழிக்கிறதுன்னு நினச்சி பயந்துட்டுருப்பீங்க. அவங்களாம் இந்த ஒடிசா மாநிலத்தில் நடக்கக்கூடிய இந்த ரத யாத்திரையில் போய் அந்த ரதத்தை நம்ம பிடிச்சி இழுக்கும்போது நம்ம பாவங்கள் குறையும் அப்படின்னு நம்பப்படுது. மனம் அமைதியாக இருக்கணும், குடும்பத்தில் எப்போ பாரு சண்டையாக இருக்குது, என்னோட குடும்பம் அதாவது பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்கலாம் இந்த ரத யாத்திரையில் போய் கலந்துக்கிட்டா நம்மளோட வேண்டுதல்கள் அத்தனையும் போய் அந்த பூரி ஜெகநாதர் முன்னாடி வைக்கும்போது பூரி ஜெகநாதர் கண்டிப்பாக நம்ம வேண்டுதல்களை ஏற்று நமக்கு அருள் பாலிப்பார். ஏன் அப்படின்னா நமக்காக தான் அந்த ரதத்திலே வந்து பயணம் பண்ணுறாரு இல்லையா. நம்ம எல்லாரும் கோவிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறத தாண்டி உங்களை பார்க்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூரி ஜெகநாதர் ரதத்தில் வந்து அருள் பாலிக்கிறாருன்னு நம்ம முன்னையே சொன்னோம். அந்த மாதிரி தான் நம்ம பாவங்கள், மனக்குறை இருக்குது, குடும்ப ஒற்றுமை இல்லை, எது ஒன்று பண்ணாலும் தடையாக இருக்குது, இல்லைங்க நான் எவ்வளவோ கோவிலுக்கு போகிறேன் ஆனால் அந்த இறைவனோட அருள் எனக்கு இருக்கா அப்படின்னா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. நான் நிறைய கோவிலுக்கு போகிறேன், அந்த கடவுள் இன்னும் கண்ணை திறக்கலையே, எனக்கு நான் டெய்லியும் விளக்கேற்றுறேன், எனக்கு அந்த ஆன்மீகம் சம்மந்தமாக எதுவுமே வரல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறவங்கெல்லாம் கண்டிப்பாக இந்த ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு ஒரு முறை போய் வழிபட்டுட்டு வாங்க. இந்த முடிஞ்சவங்க இந்த ரத யாத்திரையில் போய் கலந்துக்கோங்க. ரத யாத்திரை எப்போ ஆரம்பிக்குது, ஒரு 10 நாள் உற்சவமாக அங்கே கொண்டாடுறாங்க. ஜூலை 16 ரத யாத்திரை உற்சவம் ஆரம்பிக்குது. 10 நாளும் ஒடிசா மாநிலத்தில் இது ஒரு மிகப்பெரிய தேர் திருவிழா மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமாக கோலாகலமாக கொண்டாடுறாங்க. முடிஞ்சவங்க போய் வழிபட்டுட்டு வரலாம். முடியல அப்படின்னா இங்கே வீட்டில் இருந்த மாதிரியே பூரி ஜெகநாதரை மனசில் நினச்சிட்டு நம்ம வேண்டுதல்களை சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் நமக்கு அருள் பாலிப்பார், நமக்கு அந்த விஷயத்தையும் செய்து கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி அடுத்த ஆன்மீக நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.